எல்லாருமே என்ன செய்யறாங்க, நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலைக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் எங்களை தள்ளிட்டாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு, எங்களோட கேஸ் எங்களோட ஒர்க்கு நாங்கள் எல்லாமே அஃபீஷியலாக நாங்கள் கிளைம் பண்ணது வந்து நீதிமன்றத்தில் நாங்கள் என்ன இவ்வளோ நாள் இந்த 10 வருடமாக நாங்கள் என்ன ஒர்க் பண்ணோம், யாருக்கு நிகரான வேலை செஞ்சோம் அப்படிங்கிறத நாங்கள் கிளைம் பண்ணோம். ஸோ அந்த நீதிமன்றமும் எங்களோட ஃபைல்லாம் பார்த்து நீதிமன்றம் என்ன எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குது, இந்த நவம்பர் 2025 இப்போ கடந்த ஆண்டு என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, இவங்களுக்கு அதில் ஒரு 2-3 கேட்டகரியாக தீர்ப்பு வருது. சில பேருக்கு வந்து என்ன செய்கிறாங்க, அவங்கள ரெகுலரைசேஷன் பண்ணுங்க, இவங்க இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே ஏற்கனவே இருந்த நிரந்தர பேராசிரியர்களுக்கு இணையான வேலை தான் அவங்களும் செய்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு நிகரான ஊதியத்தை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி சம வேலைக்கு சம ஊதியமும் அவங்கள பணியில் நிரந்தர பணியாக அமர்த்தணும்னு 2-3 விதமான ஜட்ஜ்மெண்ட்டாக வந்திருக்கு. சரிங்களா? இந்த ஜட்ஜ்மெண்ட்டு பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு பயங்கர சேலஞ்சிங் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, உயர்கல்வித்துறை செயலாளரையும் இந்த கேஸில் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கனால இது அவங்களுக்கு பயங்கர